Hello everyone, welcome back. In today's video, நம்ம வந்து யூபிஎஸ்சி டாப்பர் எஸ்ஏ காப்பி அனாலிசிஸ் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 3 யூபிஎஸ்சி 2024ல டோங்கரே அச்சித் பிரயாக் அவங்களுடைய எஸ்ஏ ஆன்சர் காப்பியை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏ பற்றி வந்துட்டு ஒரு பேசிக் கிளாரிட்டி கொடுத்துறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எஸ்ஏ தான் மோஸ்ட் மார்க் அவார்டிங் செக்மெண்ட் இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பர். இதில் என்ன வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மென்டர்ஷிப்பில் கவனிச்சிட்டு வரோன்னா நிறைய பேர் வந்து எஸ்ஏ இப்படி தான் எழுதணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸே பண்ணுறது இல்லை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சில டாபிக்ஸில் என்னால் எழுதவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸோடையே வந்துட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு ஆன்சர் எழுதாமல் விட்டுறாங்க. ஓவராலாக வந்து யூபிஎஸ்சியில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 4 டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ. ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி மெயின்ஸ் 2025 இந்த வருஷம் நடந்தது வரைக்கும் அவங்க வந்து ஃபிலாசபிக்கல் அப்ரோச் கம்பல்சரியாக கேட்டுட்டு வராங்க. அது கூட கேட்குறது வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் காலம்லேருந்து கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டாப்பிக்லேருந்து பிக் பண்ணுறாங்க. தென் வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் ரிலேஷன்ஸ்லேருந்து பிக் பண்ணுறாங்க. இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே எஸ்ஏ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெட்டராக ஆன்சர் பண்ணலாம். சரி, அது தவிர வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் 2 செக்ஷன் இருக்குங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. இந்த செக்ஷன் ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டாபிக் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும். செக்ஷன் பிலையுமே 4 டாபிக் இருக்கும். ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணணும். அண்ட் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு 3 ஹார்ஸ் கொடுப்பாங்க. 3 ஹார்ஸில் வந்துட்டு நீங்கள் 1.5 ஹார்ஸ் வந்துட்டு ஒரு எஸ்ஏக்கும் இன்னொரு எஸ்ஏக்கு 1.5 ஹார்ஸும் அலாட் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு பிரெயின் ஸ்டார்மிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் அலாட் பண்ணணும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ரேண்டமாக உங்களுக்கு தோணுறதெல்லாம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் எஸ்சி ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஏன்னா வந்துட்டு எஸ்சி என்ன பேராமீட்டரில் மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்றதையும் நான் இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் எஸ்ஏ எவ்வளோ முக்கியம்னு வந்துட்டு உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரெயின் ஸ்டார்மிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரேண்டமாக வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுதோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரஃப் ஷீட்லேயோ கொஸ்டின் பேப்பர்லையோ எழுதி வச்சுட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஏவை எழுத ஆரம்பிங்க. சரி, எஸ்ஏ வந்துட்டு எத்தனை பேஜ் சார் யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏக்கு வேர்ட் லிமிட் வந்து 1000லேருந்து 1200 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 6 ஷீட்டுனா 12 பேஜ் எழுதலாங்க. ஒரு பேஜில் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு 100 வேர்ட்ஸ் எழுதுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து 12 பேஜஸ் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக 1200 வேர்ட்ஸ் அந்த வேர்ட் லிமிட்டை வந்துட்டு கிராஸ் பண்ண முடியும். இல்லை அது நியரஸ்ட்டாக வர முடியும். அந்த லெவலில் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் அவார்ட் பண்ணிவிடுவாங்க. சரி, எஸ்ஏக்கு என்னென்ன பேராமீட்டர் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எதை பொறுத்து மேக்ஸிமம் மார்க் அவார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுடைய மென்டர்ஷிப்பில் ஓவர் த இயர்ஸில் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன பேராமீட்டர்ஸில் அவங்க மேக்ஸிமம் மார்க் கெச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எஸ்ஏல மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஸோ எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எஸ்ஏ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எழுதுகிறப்ப ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எப்படி ஜிஎஸ் பேப்பரில் எழுதுறீங்களோ அதே மாதிரி எஸ்ஏலையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த இன்ட்ரடக்ஷன் எழுதுகிற பிறகு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும்னா கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது அந்த கொடுத்துருக்கிற டாப்பிக்கை வந்துட்டு அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எழுதணும். அந்த மீனிங்கை வந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஓவரால் உங்கள் எஸ்ஏவை எழுத போகிறீங்க அப்படின்றத எக்ஸாமினர் புரிஞ்சுக்குவார். சரி, அதுக்கப்புறம் உங்கள் எஸ்ஏல கிளியராக வந்துட்டு ஒரு டைம் டைமென்ஷன் விசிபிளாக இருக்கணும். உங்கள் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் இருக்கணும். அதில் பாஸ்ட்டு தெரிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி எழுதினீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டை வந்து பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபியூச்சர் வந்துட்டு வே ஃபார்வர்டு கண்டிப்பாக எழுதணும். இது வந்துட்டு உங்களுடைய தீம் ஆஃப் எஸ்ஏலேருந்து இந்த டைம் டைமென்ஷனை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது தவிர உங்கள் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆனோடனே நீங்கள் டைமென்ஷனல் அப்ரோச்சுக்கு போயிடலாம். டைமென்ஷனல் அப்ரோச்சில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணுங்க. பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், என்விரான்மெண்டல், எத்திக்கல் ஆர் ஃபிலாசபிக்கல், தென் டெக்னாலஜிக்கல் அப்ரோச். இந்த ஆஸ்பெக்டில் போனீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக தெரியும் உங்கள் எஸ்ஏ. ஸோ இந்த டைமென்ஷனல் அப்ரோச்சஸ் வந்து நீங்கள் ஜிஎஸ் பேப்பர்லேயே ஃபாலோ பண்ணுவீங்க. அதை தான் எஸ்ஏல கொண்டுட்டு வரணும். ஆனால் அது தவிர எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணணும்னா, இந்த 5th and 6th பாயிண்ட் எஸ்ஏக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்னா கொடுத்துருக்கிற டாபிக் வந்துட்டு ஒரு உமனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், பாசிட்டிவாக நெகட்டிவாக, எல்டர்லிக்கு எப்படி வந்துட்டு இம்பேக்ட் ஆகும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன ஆகும், ட்ரைபல் செக்ஷன்ஸ்க்கு என்ன ஆகும், வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக எழுதணும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி எஸ்ஏ எழுதுறீங்க. எழுதக்கூடிய உங்ககிட்ட
அதாவது வந்துட்டு சொசைட்டல், அதாவது இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸை திங்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் பியூரோக்ராட்டிக் எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவேன். இந்த அப்ரோச் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சை மிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. சரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். கொடுத்துருக்கிற டாப்பிக்கை இண்டிவிஜுவல் லெவலில் அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், சொசைட்டி லெவலில் எப்படி வந்துட்டு அது இம்பாக்ட் ஏற்படுத்தும், கம்யூனிட்டி லெவலில் எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு லிங்க் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேரியஸ் செக்டார்ஸோட லிங்க் பண்ணி எழுதணும். அந்த டாபிக் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்ன இம்பாக்ட் ஆகும், இண்டஸ்ட்ரியில், சர்வீஸ் செக்டாரில், ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்துட்டு செக்டோரல் அப்ரோச்சுக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்கள் எஸ்ஏஎஸில் எங்கெங்கெல்லாம் முடியுமோ கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டுட்டு வரணும். கன்க்ளூஷன் ஆர் வே ஃபார்வர்டில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வரணும். நீங்கள் எழுதுறப்ப எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாயிண்ட், ஒரு இன்ஃபரன்ஸ் போடுறீங்களோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அத்தன்டிக்காக வந்துட்டு கவர்மெண்ட் சோர்சஸ் டேட்டா, அதாவது எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட்டு, கரண்ட் அஃபேர்ஸில் படித்த யூஎன் கமிட்டி ரிப்போர்ட்ஸு, அதை வந்து கோட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கேஸ் ஸ்டடீஸையும் லிங்க் பண்ணி நீங்கள் சொல்ல வர விஷயத்தை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இதை பயன்படுத்தணும். இதை வந்துட்டு ஒரு கரெக்டான அளவில் தான் யூஸ் பண்ணணும். எதையும் ஜாஸ்தி பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஓவரால் எஸ்ஏல ப்ராப்பர் யூனிக்னஸ் இருக்கணும். யூனிக்னஸ்னால் என்னன்னா, நீங்கள் எப்படி அந்த டாப்பிக்கை இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம், டைமென்ஷனல் அப்ரோச்சில் எப்படி வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ்டாக க்ரியேட்டிவாக கொடுத்துருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுடைய யூனிக்னஸை காமிக்கும். ப்ரெசன்டேஷன் அப்படின்றது நீங்கள் ஸ்கிரிபிள் இல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணாமல் எழுதினீங்கனாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஆர்கனைசேஷன்னா என்னென்னா, சொல்ல வர விஷயத்த வந்துட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறது, ரேண்டமாக மாற்றி மாற்றி, அதாவது வந்துட்டு டைமென்ஷனல் அப்ரோச்சில் ஹிஸ்டாரிக்கல் சொல்லிக்கிட்டே ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சில் உமனுக்கு போகிறது, உமன் முடிச்சோடனே திரும்ப பொலிட்டிக்கல் அப்ரோச்சுக்கு எங்கள் டைமென்ஷனல் அப்ரோச்சில் வர்றது, அப்புறம் சீனியர் சிட்டிசன் போகிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் நிறையா போட மாட்டாங்க. அதனால் வந்துட்டு ஒரு அப்ரோச்சும் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக முடிச்சுட்டு அடுத்த அப்ரோச்சுக்கு போங்க. எக்ஸாமினர் உங்களுக்கு நிறைய மார்க் போடுவாங்க. இன்டர்லிங்க்னா என்னன்னா, கொடுத்துருக்கிற டாப்பிக்கை நிறையா இஷ்யூஸோட, சொசைட்டல் மீனிங்ஸோட லிங்க் பண்ணி எழுதுறது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும். இந்த விஷயம்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எஸ்ஏல மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். இது என்ன பேட்டர்னில் அவார்ட் பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரடக்ஷனில் அந்த பாடி கன்க்ளூஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்ஏ எழுதுறதுக்கு 5 மார்க் கிடைக்கும். இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த 7th பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறதுல ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த அப்ரோச்சுக்கும் 10 மார்க்குன்ற விகிதத்தில் இந்த 6 பாயிண்ட்டுக்கும் 60 மார்க் கிடைச்சிரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8th 9th பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ், யூனிக்னஸ், கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது, இதுக்கு ஒரு 20 மார்க்கு. ஸோ ஓவரால் நீங்கள் எஸ்ஏல பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 125 மார்க்ஸ் ஒரு எஸ்ஏல நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும்னா இந்த 80 to 85 மார்க்ஸ். இதான் வந்து ஹையஸ்ட் மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. இந்த பேராமீட்டரில் தான் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த மேக்ஸிமம் மார்க்கை ஃபெட்ச் பண்ணிடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆல் இந்தியா ரேங்க் 3 டோங்கே அச்சிப்பையாக எப்படி வந்துட்டு அவர் எஸ்ஏ காப்பியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, இதில் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ மார்க் இதில் எடுக்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம எவாலுவேஷனில் யூபிஎஸ்சி அஃபிஷியல் மார்க் ஷீட்லேயும் அவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த மிஸ்டேக்கில் வந்து நம்ம வந்துட்டு எஸ்ஏ எழுதுகிறப்ப இதை அவாய்ட் பண்ணணும். இவர் நல்ல விஷயம் எது பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஏல ஜென்ரலாக வந்துட்டு 4 டாபிக் கொடுப்பாங்க, அதில் ஒன்று சூஸ் பண்ணணும். இவர் இந்த 4 டாப்பிக்கில் ஒரு டாபிக் சூஸ் பண்ணியிருக்காரு. கீப் யுவர் ஃபேஸ் டு த சன்ஷைன் அண்ட் யூ கேனாட் சி அ ஷேடோ. ஸோ இதான் இவர் சூஸ் பண்ண டாப்பிக்கு. இது எதுலேருந்து வந்திருக்குன்னா, ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இவர் ஃபிலாசபிக்கல் அப்ரோச் தான் எழுதியிருக்கிறாரு. இதில் தான் நிறைய ஸ்டூடெண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரி, நான் யாருக்குமே சொன்ன மாதிரி எஸ்ஏ வந்துட்டு நீங்கள் 12 பேஜ் எழுதணும். இப்போ இந்த டாப்பர் எத்தனை பேஜ் எழுதிருக்கலாம்னு பார்ப்போமா? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஆல்மோஸ்ட் 6 ஷீட் ஸ்டூடெண்ட்ஸ் 12 பேஜ் கரெக்டாக எழுதியிருக்கிறாரு. இதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் 1000 to 1200 வேர்ட்ஸில் வேர்ட் லிமிட் கொடுப்பாங்க. அதாவது வந்துட்டு 6 ஷீட் இல்லைன்னா 12 பேஜ். 12 பேஜில் நீங்கள் எஸ்ஏ எழுதுறதை கற்றுக்கணும். எப்பயுமே நீங்கள் எஸ்ஏ எழுதினீங்கன்னா 12 பேஜ் நீங்களும் எழுத கற்றுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் 85 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கோப் கிடைக்கும். சரி, இப்போ எஸ்ஏ உள்ளார போயிடலாம். ஒரு எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணப்போ வெதர் யூ சே யூ கேன் ஆர் யூ காண்ட் யூ ஆர் ரைட், ஹென்ரி ஃபோர்ட் சொல்லியிருக்காரு. ஸோ கோட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்பயுமே வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் எழுதுகிறப்ப வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பர் வந்துட்டு கோட் பேஸ்ட் அப்ரோச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நல்ல விதமாக இம்ப்ரெசிவாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் வந்துட்டு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனர் ஆர் டாபிக் எக்ஸ்பிளைனர் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளார போயிருக்கிறாரு. அதாவது வந்துட்டு இந்த பர்டிகுலர் டாபிக் கீப் யுவர் ஃபேஸ் டு த சன்ஷைன் அண்ட் யூ கேனாட் சி ஷேடோ. அதாவது சூரிய ஒளியை நேராக நின்று பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ஷேடோவ பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதனால இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற ஒரு மீனிங்ல ரிலேட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைட் சைட் ஆஃப் த திங்ஸ வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்றாரு. கேப்பிட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு சொல்றாரு. ஷேடோவ வந்துட்டு ஓவர்லுக் பண்றோம். நெகட்டிவிட்டிய ஓவர்கம் பண்ணி பாசிட்டிவிட்டியா பார்க்குறோம் அப்படின்னு 4 டைமென்ஷன்ல லிங்க் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஸோ ஓவராலா இவருடைய கான்செப்ட் எக்ஸ்பிளைனர் நல்ல விதமா இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு டைரக்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது வந்துட்டு இன் அவர் ஓன் ஹெல்ப்ஃபுல்னஸ் அண்ட் லமெண்டிங் ஹவ் வி ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் அன் அன்ஃபீல்டிங் அண்ட் ரேண்டம் ஃபேட் will do no good. It is instead the better choice to be pragmatic and make the best of what we can control. இது என்னன்னா பேஜ் ஃபில்லிங் பண்ணி வச்சிருக்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் நான் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் எஸ்ஏல என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு எஸ்ஏல நம்மளுக்கு தான் 12 பேஜ் இருக்குது, எதையாவது ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி கொடுக்கும். நான் இப்போ தான் வந்துட்டு என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் கோட் பண்ணியிருக்கிறாரு, கான்செப்ட் எக்ஸ்பிளைனர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். ஆனால் அவருக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி எதையாவது வர்றதை எழுதி விடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல பேஜ் ஃபில்லிங் ஒரு பேராகிராஃப் பண்ணது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரி, இதை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டைரெக்டாக வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸோடைய லைஃப்லேருந்து எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறாரு. அவர் எப்படி ஆப்பிள் கம்பெனியை லீவ் பண்ணிவிட்டு அவருடைய ஓன் கம்பெனி ஆரம்பித்தார். ஆப்பிள் கம்பெனி அவர் எப்படி ரிமூவ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியும் கூப்பிட்டு அவரை திரும்ப ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னுச்சு. அதே ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்ததையும் ஒரு பாசிட்டிவாக போய் அவர் கம்பெனி ஆரம்பித்தார். எலான் மஸ்க்கும் டெஸ்லாவை எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நடந்த எக்ஸாம்பிள்ஸை எடுத்தோன்னு கோட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவருடைய கான்செப்ட் மீனிங்கை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்ரோச்சை வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு கன்ஃபியூஷியஸ், அதாவது வந்துட்டு கன்ஃபியூஷியஸோட கோட்டு, அப்புறம் காந்திஜியோட கோட்டு, ஃபிலாசபிக்கல் அப்ரோச், ஃபிலாசபியில் வந்துட்டு கோட் பேஸ்ட் அப்ரோச்சில் போயிட்டு அவருடைய மீனிங் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அதாவது வந்து எப்படி வந்துட்டு ஒரு திருடன் கூட வந்துட்டு ஹியூமனிடேரியனாக பார்க்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷியஸ் சொன்னதை கோட் பண்ணுறாரு. காந்திஜி வந்துட்டு தப்பு பண்ண அவன் ஆக்டிவிட்டியை வேணால் வந்துட்டு நம்ம வெறுக்கலாம், ஆனால் தப்பு பண்ணவொன்னே வெறுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஹியூமனிடேரியன் அப்ரோச் கொடுத்து அந்த ஷேடோவார் அதை வந்து ஓவர்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல விதம் தான். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டிக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2-3 பேஜஸ் எடுத்துக்கிட்டாரு. சரி, கான்செப்ட் கிளாரிட்டியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்ரோச் கொண்டுட்டு வந்திருக்காரு, ஃபிலாசபிக்கல் கொண்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, டேரெக்டாக வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் போயிருக்கிறாரு. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த கான்செப்ட் கிளாரிட்டி பண்ணோன்னா இவர் வந்துட்டு டேரெக்டாக ஹிஸ்டாரிக்கல் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்ரோச் ஃபிலாசபிக்கெல்லாம் உள்ளார கொண்டுட்டு வந்திருக்கலாம். இவர் அவசரப்பட்டு அதை அன்ஆர்கனைஸ்டாக முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு. சரி, இப்போ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சில் அந்த கலோனியலிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதெல்லாம் வந்துட்டு கோட் பண்ணி எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் எடுத்து போராடணும், நெகட்டிவிட்டி பார்க்காம அதில் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இது தவிர வந்துட்டு இவர் செகண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் முடிஞ்சிட்ட பிறகு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் போயிருக்கிறாரு. இதெல்லாம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேரியஸ் டைமென்ஷனல் அப்ரோச்னு சொன்னால, ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், என்விரான்மெண்டல், டெக்னாலஜிக்கல்னு அந்த டைமென்ஷனல் அப்ரோச்சை தான் இவர் ஒன் பை ஒன்னாக இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கான்செப்ட் கிளாரிட்டி எக்ஸ்பிளைனர் முடித்த உடனே அந்த டெக்னாலஜியில் வந்துட்டு தாமஸ் எடிசனும் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்பிளும் கோட் பண்ணியிருக்கிறாரு. சரி, இது ஓரளவு வந்துட்டு நல்ல விதமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, லிட்ரரி சைடு போயிட்டாரு. அதாவது வந்து லிட்ரரி ஆர் ஃபிலாசபி சைடுன்னு சொல்லுவேன். இந்த டைமென்ஷன்ஸ்லேயே வந்துட்டு ஃபிலாசபிக்கல் ஆர் எத்திக்கல் அப்ரோச் சொன்னோம்ல, அதை தான் இவர் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அதை கொண்டுட்டு வந்து எப்படி நம்ம வந்துட்டு ஷேடோவை வந்துட்டு ஓவர்கம் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்டும் கவர் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிரிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்றதுக்கு திடீர்னு ஜம்ப் பண்ணிட்டாரு. கிரிட்டிக்கல் அப்ரோச்னா கொடுத்துருக்கிற டாப்பிக்கை இன்னொரு சைடு நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு சன்ஷைனாக ஓவர்கம் பண்ணி பார்க்கணும், அது ஒரு எஸ்கேபிசம் கிடையாதா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எஸ்கேப் ஆகிறதுக்கு பதில் அதை போய் ஃபேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி கிடைக்கும் அப்படின்ற இன்னொரு கிரிட்டிகாலிட்டி அப்ரோச் ஆர் அந்த கேபிட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கல் அப்ரோச் வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு. எழுதுனது தப்பு இல்லை, அதை ஆர்கனைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணாதது தான் வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திரும்பவுமே வந்துட்டு ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சில் போயிருக்கிறாரு. ஃபிலாசபிக்கலில் காந்திஜி, கேண்ட் அவங்கள வந்துட்டு கொண்டுட்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அந்த ஷேடோவை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் ஃபைனலாக வந்துட்டு வே ஃபார்வர்டு எழுதியிருக்கிறாரு. வே ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா எஜுகேஷனை வந்து பெட்டராக இன்கல்கேட் பண்ணணும் சொசைட்டியில். அது வந்து ஜெண்டர் பையசஸ், ஹேட்டு, ரேசிசம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். மக்களுக்கு வந்து சயின்டிஃபிக் ஆட்டிடியூடை வந்துட்டு கொண்டுட்டு வரணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஸோ வே ஃபார்வர்டில் சொல்யூஷன் எழுதியிருக்கிறாரு.
தென் கன்க்ளூஷன் வந்துருக்கிறாரு. கன்க்ளூஷனில் லெட் நாலேஜ் டேக் மீ ஃப்ரம் டார்க்னஸ் இன்டு லைட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயும் கோட்டு, கன்க்ளூஷன்லேயும் கோட்டு வந்துட்டு எஸ்ஏவை என் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வே ஃபார்வர்டு எழுதியிருக்கிறாரு. டைம் டைமென்ஷன் வருது. ஸோ ஓவரால் இவரோட எஸ்ஏ எவாலுவேஷன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எஸ்ஏல இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் விசிபிளாக இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து 5 மார்க் கண்டிப்பாக கொடுத்துடலாம். கான்செப்ட் எக்ஸ்பிளைனரில் ஒரு 3-4 டைமென்ஷனில் மீனிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு 10 மார்க் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். டைம் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, ஃபியூச்சர்ன்றது வே ஃபார்வர்டு இருந்துச்சு. ப்ரெசென்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் சந்திரயான் எக்ஸாம்பிள் இருந்துச்சு. பாஸ்ட்டில் கலோனியல் பிரிட்டிஷர்ஸ் எக்ஸாம்பிள் இருந்துச்சு. ஸோ டைம் டைமென்ஷன் கவர் பண்ணியிருந்தார். 10 மார்க் கொடுத்துடலாம். வேரியஸ் டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன் விசிபிளாக இருந்துச்சு நல்லாவே. எத்திக்கல் ஆர் ஃபிலாசபிக்கல் அப்ரோச் கொண்டுட்டு வந்திருந்தார். டெக்னாலஜிக்கல் டைமென்ஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ இதுக்கும் 10 மார்க் கொடுத்துடலாம். ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் சுத்தமாக விசிபிளாகவே இல்லைங்க. ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சும் சுத்தமாக மிஸ் பண்ணிட்டாரு. செக்டோரல் அப்ரோச் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர், அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு மெயினாக அந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டீவ் ஜாப்ஸோட எக்ஸாம்பிள், எலான் மஸ்க் எக்ஸாம்பிள் வந்துட்டு மெயினாக எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு 10 மார்க் கொடுத்துடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்ட்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த சந்திரயான் எக்ஸாம்பிள்லாம் எழுதியிருந்தார். ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்பிள் எழுதியிருந்தார். பட் ஜாஸ்தி வந்துட்டு ஒரு டேட்டாவோ இல்லை கமிட்டி ரிப்போர்ட்டோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ யூஸ் பண்ணி அவர் சொல்ல ஒரு விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டாரு. அது ஒரு நெகட்டிவ். யூனிக்னஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. ஜாஸ்தி ஸ்ட்ரைக் பண்ணாமல் ஓரளவு வந்துட்டு கிளாரிட்டியாக எழுதியிருந்தார். ஆர்கனைசேஷன் சுத்தமாக இல்லைங்க இவரோட எஸ்ஏல. அதாவது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பி எழுதியிருந்தார். எதையுமே ஒரு கம்ப்ளீட்டாக அப்ரோச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த அப்ரோச் போகாமல் மாற்றி எழுதியிருந்தார். ஆர்கனைசேஷனே இல்லை. இன்டர்லிங்கிங் வித் வேரியஸ் இஷ்யூஸும் இல்லை. இன்டர்லிங்கிங் தட் பேராகிராஃபும் இல்லை. அதாவது ஒரு பேராகிராஃப் முடிச்சு அடுத்த பேராகிராஃப் வர்றப்ப நம்ம வந்து சடனாக ஜம்ப் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஜம்ப் ஆகக்கூடாது. இங்கேருந்து இதுக்கு ஒரு கண்டினியூட்டி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இன்டர்லிங்கிங். அதுவுமே வந்துட்டு ஒரு ஒழுங்காக பண்ணல. கீவேர்ட்ஸ் ஆனால் அண்டர்லைன் பண்ணியிருந்தார். கரண்ட் அஃபேர்ஸில் சின்னதாக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தார். இந்த 2 விஷயத்துக்கு 5 மார்க் கொடுத்துடலாம். ஓவராலாக இவர் எடுத்த மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 அண்ட் தென் இங்கே ஒரு 5. ஸோ ஓவராலாக வந்துட்டு 125 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இவர் வந்து 50 மார்க்ஸ் தான் ஃபெச் பண்ணியிருந்தார். அதாவது இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டேக் ஹோல்டர் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சை மட்டும் கொண்டுட்டு வரது முக்கியம் இல்லை. ஆர்கனைசேஷன் இவர் ஜாஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது எஸ்ஏ. இவர் அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாமே போனதுனால தான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் 2 எஸ்ஏக்கு. அப்போ ஒரு எஸ்ஏக்கு 125க்கு ஒரு ஆவரேஜாக வந்துட்டு 103 எடுத்திருக்கிறாருன்னா ஒரு எஸ்ஏக்கு 50 மார்க் தான் எடுத்திருக்காரு. நம்ம எவல்யூஷன்லையுமே 50 மார்க் தான் எடுத்திருக்கிறாரு. அதனால தான் வந்துட்டு இவர் ப்ராப்பராக ஃபீட்பேக் வாங்கி இவருடைய வீக்னஸில் ஒர்க் பண்ணாமல் போயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களுமே எஸ்ஏ எழுதுறீங்கன்னா மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணி உங்கள் எஸ்ஏவை எழுதி எவாலுவேஷன் வாங்கிட்டு வந்தேன். எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஜாஸ்தி பயப்படுறதோட அதோடைய அப்ரோச் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு எழுதிடலாம் அப்படின்னு வந்துட்டு வியூகம் பண்ணுறதோட நிறைய எழுதி பாருங்கள். ஏன்னா எழுதுனா தான் எஸ்ஏ வந்துட்டு பெட்டராக வந்துட்டு மார்க் ஃபெச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். திரும்பவுமே வந்துட்டு எஸ்ஏல இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.